ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலைஸ்ரீ கலைமன்றத்தின் தலைவரும் அதே போன்று கொழும்பு பிரதேச செயலகத்தின் கலை கலாச்சார அதிகார சபையின் செயற்குழு உறுப்பினருமாகிய கலைஸ்ரீயோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது கலைஸ்ரீ திரைப்படத்தில் நடிக்கும்போது இலங்கை கலைஞர்கள் நடிக்கும்போது அவர்களது கொடுப்பனவிலும் சிலர் அவர்களுக்கான தொகையை எடுத்து விட்டுத்தான் தருகின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. இலங்கை இசை நிகழ்ச்சிகளில் பாடுவதற்காக ஒரு கலைஞர் வரும்போது வழமையாக அந்த இசைக்குழு தான் அந்த கலைஞர்களுக்கு பணம் கொடுக்கும், பாடகர்களுக்கு. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், ஒரு பிறந்தநாள் வீடாக இருக்கட்டும், அங்கே வரக்கூடிய பாடகர்களுக்கு அந்த இசைக்குழு தலைவர் தான் கொடுப்பார். நிச்சயமாக நீங்கள் 3 பாட்டு பாடுங்க, உங்களுக்கு இவ்வளோ, நீங்கள் 2 பாட்டு பாடுங்க, உங்களுக்கு இவ்வளோ. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. அது முன்வைத்தவர் வேறு யாரும் இல்லை, கலைஸ்ரீ. என்ன குற்றச்சாட்டு என்றால், பாடகர்கள் பணம் கொடுத்து தான் பாட வேண்டும். இது உண்மையிலே எங்கு நடந்தது கலை, எப்படி நடந்தது? ஆனால் இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. உண்மையில் இது எனக்கும் ஒரு வேதனையான ஒரு தகவல் தான். என்னுடைய திறமையை நான் வெளிக்காட்ட ஏன் நான் பணம் கொடுக்கணும்? கண்டிப்பாக. என்னென்னா இது ஒரு உண்மையான ஒரு விடயம். நீங்கள் சொன்னது உண்மையான விடயம், அது மறக்க முடியாது. அது உண்மையான விடயம். என்னன்னு சொன்னால், பாடுறதுக்கு உண்மையில் திறமை தான் முக்கியம். அவங்களுக்கு வயதோ மற்றது அவங்களுக்கு பணமோ அப்படின்னு தேவையில்லை. அவங்களுக்கு குரல் நல்ல பாடக்கூடியவர்களாக இருந்தால், பாடுறவங்களாக இருந்தால், ஒரு பாடகர்னாலும் அப்படியாப்பட்டவங்க இப்படி சும்மா நாங்கள் சொன்னால் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பாடகர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்டவங்களும் கொடுக்கலாம். அந்த குறிப்பிட்டவங்களையும் நீங்கள் இதுக்கு பாடுறதா இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு தாங்கன்னு சொன்னால், எங்களுடைய கலைஞர்களுக்கு அப்படி கொடுத்து அவங்க பாடக்கூடிய மாதிரி பல கலைஞர்கள் இல்லை. வருமான ரீதியாக பார்த்தா எல்லாரும் கலைஞர்கள்னு எடுத்துக்கிட்டால் அவங்க அந்த கலைத்துறைக்காக வேண்டி அவர்களுடைய தொழில்களை விட்டு, அவர்களுடைய அவர்கள் வியாபாரத்தை விட்டு ஒதுக்கி விட்டு அவர்கள் கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயத்தை இழந்துட்டு தான் வராங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் விளையாடுறவங்க, ஆமாம், இந்தியா போன்ற நாடுகளில் அதை ஒரு தொழிலாக செய்கிறாங்க. ஆமாம், இலங்கையில் அப்படி செய்ய முடியாது. அவங்க வேற ஒரு வேலை செஞ்சு தான் கிரிக்கெட் விளையாடு. அதே மாதிரி நம்மளோட கலைஞர்களும் அப்படி தான். ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனையில் கலைஞர்களிடம் காசு வாங்குறாங்க. நீங்கள் பாடணும் மாதிரி தான் நீங்கள் பாடுற பாட்டு காசு வாங்குறாங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இசை நிகழ்ச்சியா அல்லது ஒரு மன்றம் சங்கம் ஒழுங்கு செய்த நிகழ்ச்சி? இது என்னன்னு சொன்னால் ஒரு இசை நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த இசை நிகழ்ச்சிக்கு அதாவது பொதுவாக அந்த இசை நிகழ்ச்சிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுக்குரிய காரியங்களெல்லாம் முடித்து ஆர்கனைஸ் ஸ்பான்சர் எல்லாமே செய்து தான் இசை நிகழ்ச்சி செய்கிறது. அப்படி செய்தும் பாடுறவங்ககிட்டையும் காசு கேட்குறதா இருந்தால் அது ஒரு கவலைக்குரிய விஷயம். அதாவது இப்போ நான் பெருசாக சிங்கர் இல்லை, இப்போ நான் பாடணும்னா நான் காசு கொடுத்தா சரியா? அப்போ காசு இல்லாதவங்களுக்கு பாட முடியாது. ஏன்னா ஒரு கவலையான விஷயம். என்னோட ஒரு 3 பேர் கதைக்காங்க. அதில் முக்கியமான ஒருவர் என்னோட தொடர்ந்து கதைக்கிறாரு, எனக்கு இந்த மியூசிக்கல் ஷோவில் பங்கு பெற முடியவில்லை. அதுக்கு காரணம் என்கிட்ட காசு கேட்குறாங்க, எனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு இல்லை. ரொம்ப கவலை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது யார் கலை? நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி பப்ளிக்காக ஒரு பொது வெளியரங்கில் நடக்குதா, அப்படி இல்லாட்டி ஒரு மண்டபத்தில் நடக்குதா? இது கூடுதலாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு மண்டபத்தில் தான் நடக்கும். ஆனால் அது ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும். இசை நிகழ்ச்சி. ஆனால் இலவசம், எல்லாரும் பார்க்கலாம். இலவசம். சில வேளை டிக்கெட் ஷோவும் நடக்குது, ஆனால் கூடுதலாக இலவசம் தான். ஏன்னா டிக்கெட் எடுத்து போயிட்டு பார்க்குற அளவுக்கு பெரிய ஒரு க்ரௌட் வரமாட்டாங்க. இலவசம்னா தான் வருவாங்க. ஏன்னா அதுக்கும் பொருளாதார பிரச்சனையில் இருக்குது. இனி இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் தான். அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அவர் ஒரு 3 பேர் என்னோட காய்ச்சிருக்காங்க. இதே போல் எத்தனை பேர் அவங்களுடைய மனதில் வச்சுருப்பாங்க, எனக்கு சொல்ல முடியாமல். அதாவது நான் படிக்கிறதா இருந்தால் நான் காசு கொடுத்து தான் படிக்கணும், கொடுத்தா தான் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக தான் நான் வைத்தது பாடுவோர் பாடலாம், ஆடுவோர் ஆடலாம்.
யாரும் வந்து பாடலாம், யாரும் வந்து ஆடலாம். உங்களுக்கான மேடை அதுக்கு மெம்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அகில இலங்கை ரீதியாக நான் செய்கிறது அது நானும் நண்பர் கவிக்கமாலும் இணைந்து நாங்கள் செய்தோம். அவர் இசை துறையாக என்னோட அந்த நிகழ்ச்சிக்கு மிக்க இதுவரை எத்தனை பாடலாம் நிகழ்ச்சி செய்திருக்கிறீங்க? நான் இப்பொழுது வந்து அதை நான் ஆரம்பித்து வந்து ஒரு எனக்கு தெரிய ஒரு 4-5 ப்ரோக்ராம் நான் பண்ணிட்டேன். ஆனால் 2 ப்ரோக்ராம் தான் நல்லா பேசப்பட்டது. ஆரம்பித்த ப்ரோக்ராமும் கடைசியாக உங்களுடைய ஊடக அனுசரையில் செய்தது நல்லா பேசப்பட்டது. திருப்பி நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று விடுறேன், பப்ளிக்காக நான் சேலஞ்ச் ஒன்று விடுறேன் ஸ்டார் தமிழ் மூலமாக. கடைசியாக நான் செய்த அந்த நிகழ்ச்சி கலைஞர்களோட கதம்பம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏன்னா எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி 2015 அது வந்து டவர் மண்டபத்தில் நடந்தது. MN ப்ரொடக்ஷன் நாசர் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவருடைய மன்றத்தால் நடந்தது. பல கலைஞர்கள் கலந்து கொண்டு இப்போ இருக்கும் ஜாம்பவான்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கும் கலைஞர்கள் எல்லாம் அங்கே தான் உருவாக்கப்பட்டது இப்படி ஒரு நிகழ்ச்சி. அதாவது நான் சொல்ல வர்றது வந்து மூத்த கலைஞர்கள் பழைய கலைஞர்களுக்கு பிற்பாடு வளர்ந்து வரும் கலைஞர்களுக்குன்னு ஒரு மேடை ஒன்று கிடச்சி அந்த மேடைக்கு பிற்பாடு நான் கடைசியாக நடந்தது 2025. நான் விடுற சேலஞ்ச் என்னென்னா, இப்போ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று யாரால சரி நம்மளுடைய தமிழ் கலைஞர்கள் நீங்கள் எடுத்து செய்வீங்களா? அது வந்து நான் ஒரு என்ன தற்பெருமையில் சொல்லலை, நான் அது சொல்கிறேன் வந்து ரொம்ப வேதனையில் சொல்கிறேன். என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு கலைஞர்கள் ஒரு ஒத்துமை இல்லாமல் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அதாவது டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம் 19 அந்த செய்த அந்த ப்ரோக்ராம் மாதிரி இப்போ இந்த வருஷம் செய்கிறதுக்கு கூட கலைஞர்கள் ஒத்துமை இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கலைஞர்கள்னால்? அப்போ கூட பிரச்சனையாக எல்லாம் கலைஞர்களையும் நான் அனுசரித்து கொண்டு தான் போனேன். எல்லாரையும் வந்து அனுசரித்து இல்லை வார பிரச்சனையெல்லாம் இல்லை சரின்னு எல்லாம் சேவ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு குடும்பமாக இணைச்சேன். இப்போ அந்த இணைச்சி கொண்டு போன பயணத்தை வந்து இப்போ நானும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு சின்ன ஒரு இடைவேளை விடுறேன். அதாவது நான் ஒரு வெளியில் போகிற ஒரு பயணம் ஒன்று இருக்கிறனால சின்ன இடைவெளி. அதுக்கு பிற்பாடு இந்த கலைஞர்களை வந்து நான் வந்து இந்த என்னுடைய குழு இருக்குது, அதோட என்னுடைய ஒரு நண்பர் இருந்தார் டிஸ்கோ ராஜா சொல்லி, அவருடைய குழுவில் வந்து இந்த கலைஞர்கள் எல்லாத்தையும் நான் அந்த குழுவில் இணைச்சி இதுக்கு பிற்பாடு இவர் வழி நடத்திட்டு போவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டு. சில நேரம் இப்படியாக இருக்கலாம் தானே, இப்போ உங்களுடைய வழிநடத்தலில் இருந்த ஒரு குழு இன்னும் ஒருவரது தலைமைத்துவத்தின் கீழ் செல்லும் போது அந்த தலைமைத்துவம் பிடிக்காமல் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தானே. இல்லாட்டி சேர்ந்து இவரோடு எங்களுக்கு கலைஸ்ரீயோடு செய்த மாதிரி அல்லது கலைஸ்ரீ எங்களோடு சேர்ந்து போன மாதிரி இவரோடு போக முடியாது என்ற எண்ணங்கள் வரலாம் தான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி. ஆனாலும் அவரோட பயணிக்க யாராடையும் கஷ்டம்னு சொல்லலை. அது ஏன்னா ராஜாங்கிற வந்து அவரும் என்ன போல தான் அனுசரித்து எல்லாம் போகிறவர், எல்லாருக்கும் தட்டி கொடுத்து அந்த மாதிரி போகிறவர். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, எல்லாம் ஒற்றுமையாக இருந்த கலைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையாக. எப்படி இந்த விரிசல் வந்தது வந்து தனித்துவம் வந்தது. ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனித்துவம் வந்து அவங்கள ஒவ்வொரு நிறுவனங்களை உருவாக்கிக்கிட்டு அந்த நிறுவனம் மூலமாக அவர்கள் காரியத்தை செய்ய என்ன சாதிச்சிருக்காங்க அந்த கலைஞர். எதுக்கு கேட்குறேன்னா, அவங்களுடைய திறமைகளை தரக்குறைவாக அல்லது தரக்குறைவாக மதிப்பிடுறதுக்காக இல்லை, அவங்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க போகலாம் எங்கள் தொலைக்காட்சி மூலம். அதுக்கு தான் கேட்குறேன், என்னென்ன திறமைகள் நான் அவர்களை சொல்லாமதில் நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கொள்கிறேன். நானும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. கலைத்துறையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இப்போ நான் அவங்கள பற்றி சொல்கிறேன்னா, அவங்க நினச்சிட்டாங்க ரைட் நாங்கள் எல்லாம் பர்ஃபெக்ட், ஓகே நாங்கள் இப்போ சீனியர், எல்லாம் கலைத்துறையில் நாங்கள் இப்போ ஒரு ஜம்பவான் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ தெரியல. மற்றவங்க ஏதாச்சும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை கிடையாது. ஆனால் எல்லாருமே உங்களை விட வயதுக்கு மூத்தவர்களா அல்லது இளையவர்களா? யார் அவர்கள்? மூத்த கலைஞர்கள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பொதுவாக இருக்க மூத்த கலைஞர்கள் வந்து உண்மையில் நான் அவங்கள மதிக்கிறேன். என்னென்னா, அவங்க வந்து எங்களோட நல்ல அன்பாக இருக்கிறாங்க.
நல்ல அன்பாக ஏதாச்சும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்ற எங்களுடைய அந்த ப்ரோக்ராமில் கூட அவர்கள் வந்து ஆடி நடனமெல்லாம் ஆடி அப்படி ஒரு சந்தோஷமாக போனது. இப்போ இருக்க போட்டி வந்து இந்த வளர்ந்து வரும் மற்றது இப்போ ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது நீயா நானா, அதே மாதிரி உன்னை விட நான் திறமையானவன் அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் இல்லை திறமைன்னு சொல்லி கலைத்துறையா நடனமா அவங்க கிட்ட ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. யாரும் திறமை இல்லைன்னு திறமையில அவங்க நல்ல நிலையில் இருக்காங்களா இல்லாட்டி இன்னும் அவங்க படிக்க வேண்டியிருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், நானும் நிறைய கற்றுக்கொள்ள இருக்குது. அதே போல் அவங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஆனால் அவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் ஓகே அதுதான் இருக்கு. அதாவது இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் சொல்கிற பதிலை நீங்கள் பொறுமையாக கேட்குறீங்க. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இல்லை. ஒரு ஆள் சொன்னால் அதை கேட்கக்கூடிய தன்மை இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது, அப்படி தான் இப்போ இருக்கிறாங்க. அது நீயா நானான்னு போய் இப்போ என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால் அந்த ஒத்துமை இல்லாமல் போய் எல்லாம் உடஞ்சி போயிட்டாங்க. காலையில் சிரித்து பேசுகிறாங்க, இரவையில் சண்டை பிடிக்கிறாங்க. காலையில் சிரித்து பேசுகிறாங்க, இரவையில் சண்டை பிடிக்கிறாங்க. அதுதான் இப்போ கலை. எத்தனை பேர் இருக்கிறாங்க கலை அந்த குரூப்பில்? கிட்டத்தட்ட வந்து இப்போ எந்த குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 சொச்சம் இருந்தாங்க. இப்போ நான் ஒரு 80 மாதிரி குரூப்பில் இருக்கிறாங்க. அது நான் இப்போ எல்லாம் பில்டப் பண்ணி. அந்த 80 பேரும் கலைஞர்கள் ஏதோ ஒரு துறையில் செய்து கொண்டிருக்காங்க. கவிதை எழுதுறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க. நிச்சயமாக டிக்டாக்ல வந்து வீடியோக்ல இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே அவங்க கலைஞர்கள் தான். அதுதான் கலை. இப்போ நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, ஒரு 80 பேரோடு சேர்ந்து ஒரு குரூப்பை செய்து கொண்டு போகிற நேரம் இவ்வளவு பிரச்சனை இவர் சந்திக்கிறார் என்று சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் கலைஞர்களையும் ஒன்றாக சேர்க்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறத வந்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிக இலகுவாக புரியுது. நிச்சயமாக மிக இலகுவாக அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக உங்கள் ஐயா அந்த 80 பேருக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. அப்புறம் எப்படி ஐயா ஒட்டுமொத்த இலங்கை கலைஞர்களையும் நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டாடணும்? அப்படி நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர எல்லா கலைஞர்கள் வந்தாங்க. இதே வார்த்தையை வந்து கருப்பையா பிள்ளை பிரபாகரன் வந்தார், அவர் சொன்னார். அப்புறம் நாசர் வந்தார், MN ப்ரொடக்ஷன் நாசர் வந்தார், ஒரு நடிகர், சிறந்த நடிகர், அவரும் சொன்னார். எல்லோரும் சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்குள்ள ஒற்றுமை. இப்போ எங்களுக்குள்ள ஒற்றுமையை உருவாக்க முடியாததற்கு சில ஊடகங்களும் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது தொடர்பாக விரிவாக பேச வேண்டியிருக்கின்றது. எமது அடுத்த பகுதியில் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.